வெல்கம் டு வஜ்ரம் அஸ்ட்ரோ. வாங்க மிதுன ராசி நேயர்களே, இந்த புரட்டாசி மாதம் 2025 உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்த்தாங்க. பொதுவாக இந்த கோச்சார அமைப்பு எல்லாத்துக்கும் போல உங்களுக்கு இருக்கு. அதாவது மிதுனத்தில் குரு இருக்காருங்க, கடகத்தில் சந்திரன் இருக்காரு, சிம்மத்தில் சுக்கிரன் கேது இருக்காங்க, அதே போல கன்னியில பார்த்தீங்கன்னா சூரியன் புதன் இருக்காங்க, துலாம்ல செவ்வாய் இருக்காரு, கும்பத்தில் ராகு இருக்காரு, மீனத்தில் சனி வக்ர ஸ்டேட்ல இருக்காரு. இதுதான் பொதுவான கோச்சார அமைப்பு. இந்த அமைப்பு பிரகாரம் உங்களுக்கு புரட்டாசி மாசம் எப்படி இருக்குன்னு பார்த்தா, உங்களுக்கு சூரியனை பொறுத்த வரைக்கும் 1 2 3 4 இருக்கிறாரு. இப்ப 4 கன்னி ராசியில் இருக்காரு. இப்படி 4 இருக்கங்காட்டி உங்களுக்கு இதுவரைக்கும் கிடைச்சு வந்த தடைகள் நீங்கி ஒரு சொந்தக்காரங்க நண்பர்கள் அதாவது எல்லாமே உங்களுக்கு சப்போர்ட்டா இருப்பாங்க. ஒரு ஒத்துழைப்பு கிடைக்கும்னு வச்சுக்கோங்களேன். தடைகள் நீங்கி சில ஒத்துழைப்பு கிடைக்கும். கண்மறைவா இருந்த பல தடைகள் நீங்கக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு இந்த புரட்டாசி மாசத்துல இருக்க போதுங்க. சில பேருக்கு வெளியூர் பயணம் கூட அமையும். அந்த வெளியூர் பயணத்தினால நல்ல ஆதாயம் கிடைக்கக்கூடிய லாபம் தரக்கூடிய ஸ்தானம் ஸ்திரமாகவே இருக்கு. நீ தொழில் விஷயமா சரி, வியாபார வேலை விஷயமா எங்க போனாலும் அதுக்குண்டான ஆதாயம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் நல்லாவே இருக்குதுங்க. அதே போல செவ்வாய் 5ல் இருக்கார். அப்படி 5ல் இருக்கிறப்ப உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, உங்களுக்கு இதுவரைக்கும் சப்போர்ட்டா இல்லாத உயர் அதிகாரிகளாகட்டும், வியாபாரத்தில் இருந்து வந்த நெருக்கடிகள் ஆகட்டும் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை கண்டிப்பா கிடைக்கும். நீ நம்பி இந்த மாசம் இருக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். யாரு? மிதுன ராசி நேயர்கள். அதே போல குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் உங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அம்மனி ஐயனும் நல்ல ஒரு இணக்கமான ஒரு ஒற்றுமை கொஞ்சம் நெருக்கமாகவே இருக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். கொஞ்சம் மனத்தாங்கல்கள் இருந்திருக்கலாம் இது வரைக்கும். இனிமேல் அதெல்லாம் குறைஞ்சு படிப்படியாக உங்களுக்கு நல்ல முன்னேற்றம், குடும்பத்துக்கு உண்டான ஒரு சப்போர்ட்னஸ் உங்களுக்கு அந்த ராசியில் கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் கவலைப்பட வேண்டியது இல்லைங்க. அதே போல் புதனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 4 இருக்கார். புதன் 4 இருந்து என்ன அப்படின்னா உங்களுக்கு ஒரு தெளிவான சிந்தனை, எதுலையுமே ஒரு இது செய்யலாமா வேண்டாமா ரெட்டிப்பு மனநிலை இருந்திருந்தீங்கன்னா இப்போ ஒரு தெளிவான சூழ்நிலை உங்களுக்கு அமைய போகுது. ஒரு இடத்த வாங்குறோம், வீட்டு மனை வாங்குறோம், ஒரு கார் பைக் ஒன்று வாங்கலாம், அந்த மாதிரி ஒரு வாங்கலாமா வேண்டாமா யோசனை இருந்தீங்கன்னா இப்போ ஒரு தெளிவான முடிவு, வாங்கலாமா வேண்டாமா, நம்ம பட்ஜெட்டுக்கு உண்டான ஒரு தெளிவு கண்டிப்பாக கிடைக்கும்னு கவலைப்பட வேண்டாம். புரட்டாசி உங்களுக்கு செகண்ட் வீக் தாண்டிட்டீங்கன்னு வச்சுக்கலாம். 15க்கு மேலே உங்களுக்கு எடுத்து பார்த்தா புதன் 5ல் இருக்குங்காட்டி எல்லா விஷயத்தையுமே நீங்கள் ஆராய்ஞ்சு தான் செயல்படுவீங்க. ஒன்றில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, ஒரு தொழிலில் ஒரு புதுசாக ஒரு தொழில் தொடங்குறோம், புதுசாக ஒரு வேலைக்கு அப்ளை பண்ணுறோம், எதா இருந்தாலும் சரி சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு தெளிவான சிந்தனையோட நீங்கள் அப்ளை பண்ணுவீங்க. நல்ல விதமாக சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கக்கூடிய காலகட்டம் இந்த புரட்டாசியில் உங்களுக்கு இருக்குது. எப்போ? புரட்டாசி 15க்கு மேலே வரக்கூடிய காலகட்டம். சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் 1 2 3 இருக்கார். சுக்கிரன் இப்போ 3ல் இருக்கிறாருன்னு வச்சுக்கலாம். என்ன அப்படின்னா உங்களுக்கு மறுபடியும் குடும்பத்தில் சின்ன சின்ன இடர்பாடுகள் வர்ற மாதிரி தோணும். ஆனால் அது காலையில் அப்படி இடர்பாடு தோணுச்சுன்னா சாயந்தரம் மறைஞ்சு மறுபடியும் கணவன் மனைவிக்குள்ள இணக்கம் வந்துடும். சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள், நீ என்ன சொல்ற தப்பா வரும், நான் என்ன சொல்றேன், நீ இப்படி சின்ன சின்ன கருத்து வேறுபாடு வந்தா கூட அது மனசை பாதிக்கிற அளவுக்கு இருக்காது. கொஞ்சம் சரின்ட்டு போனீங்கன்னா அந்த சண்டையும் வராதுன்னு வச்சுக்கலாம். குடும்பம்னா அப்படித்தானே இருக்கு, அனுசரிச்சு தானே போகணும். அதே போல உங்களுக்கு தேர்ட்டிக்கு புரட்டாசி 22 அந்த ரேஞ்சுக்கு போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு குரு எங்க இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா அந்த குருவானவர் உங்க ராசிலேயே இருக்காரு. அதனால உங்க குடும்பத்தை நீங்க புரிஞ்சுக்குவீங்க. உங்க சகோதர சகோதரிகள் உறவு வட்டாரமெல்லாம் கொஞ்சம் இதுவரைக்கும் இருந்த இன்னல்கள் கொஞ்சம் நீ என்ன அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் இருந்ததுன்னா சரியாயிடும். நம்ம அண்ணன்ப்பா, நம்ம அக்காப்பா, நம்ம தங்கச்சிப்பா அப்படின்னு அவங்க மனசை நீங்க புரிஞ்சுக்க, அவங்க உங்களை புரிஞ்சுக்க. முதல்ல குடும்பத்துல ஒரு கொஞ்சம் இருந்து வந்த இன்னல்கள் சொல்லுவாங்களா, இன்னல்கள் நீங்கி அமோகமா இருக்கலாம். கவலைப்படாதீங்க, சந்தோஷமா இருக்கலாம். அதே போல உங்களுக்கு சனி 9ல் இருக்கார். சனி 9ல் இருக்கிறப்ப உங்களுக்கு என்ன பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு அறிமுகம், ஒரு புதிய வேலை வாய்ப்புக்கு உண்டான ஒரு இதுவரைக்கும் சின்ன தடைகள் வியாபாரத்திலையும் தொழிலும் சுணக்கங்கள் நீங்கி ஓரளவுக்கு அது வக்ர ஸ்டேட்டில் தான் இருக்கார். ஒன்றும் நீங்கள் அதை பற்றி கவலைப்படணுங்கிறது இல்லைங்க. மொத்தத்தில் உங்களுக்கு புரட்டாசி 22க்கு மேலே 24 அந்த டேட்டில் வர்றப்போ உங்களுக்கு நல்ல புதிய நபர்கள், புதிய முயற்சிகள் கைகூடக்கூடிய காலகட்டம் அமோகமாக இருக்குது. புரட்டாசியில முதல் 15 நாளைக்கு அப்படி இப்படின்னு இருந்தா கூட குடும்பத்தில் ஒற்றுமை குறையாது. மற்றபடி தொழில் வியாபாரம் வேலையில கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருந்தா கூட செகண்ட் ஆஃப் அப்படிங்கிறப்ப உங்களுக்கு நல்லாவே இருக்கு. அதனால கேது கூட 3ல் இருக்கார். என்ன பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு நினைக்கலாம். ஆனா கேது 3ல் இருந்தா கூட எதையும் தாங்கும் மன வலிமை கொடுத்துருவார். வரட்டுல பாத்துக்கலாம் அப்படின்னு உங்களுக்குள்ளேயே ஒரு தன்னம்பிக்கை கிடைக்கக்கூடிய காலகட்டம் மிதுன ராசி நேயர்களுக்கு அமோகமா இருக்குது. புரட்டாசி உங்களுக்கு ஜம்முன்னு இருக்குங்க. மிதுன ராசி நேயர்களே கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தா கூட கான்ஃபிடன்ட் பர்சனா அப்படின்னு மீறுவீங்க. கவலைப்படாதீங்க. எல்லாம் உள்ள சென்னிமலை முருகனை மனசார ப்ரே பண்ணிக்க, நல்லதே நடக்கட்டும். போயிட்டு வந்துங்களா? மறக்காம வஜ்ரம் அஸ்ட்ரோ அப்படி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அந்த பெல் பட்டன் ஆன் பண்ணிட்டு ஆல் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கங்க. பை, நன்றி.